ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேக்ஸ், அதாவது ஃபேஷியல் ஆக்ஷன் கோடிங் சிஸ்டம், இதை பற்றி பார்க்க போகிறோம். உண்மையிலேயே இது உங்களுக்கு ரிலேட்டடாக இல்லைனாலும் நிறைய சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து நீங்கள் இதிலிருந்து தெரிஞ்சுக்குவீங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஃபேஷியல் ஆக்ஷன் கோடிங் சிஸ்டம்னா என்ன, எந்தெந்த துறைகளில் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க, இந்த டெக்னிக்கை நான் எப்படி கற்றுக்கிட்டேன், இதை நான் மற்றவங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இதில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் என்ன, இதில் இருக்கிற ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபேஷியல் ஆக்ஷன் கோடிங் சிஸ்டம் அப்படிங்கிறத வந்து பவுல் எக்மேன் அப்படிங்கிறவர் வந்து 1960 கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக ரிசர்ச் பண்ணுறாரு. அவர் என்ன ரிசர்ச் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனோட முகபாவங்கள் மாறுறதுக்கு மனிதனோட முகத்தில் இருக்கிற சில மசில்கள் உதவி செய்து எந்தெந்த மசில் எந்த விதமான முகபாவங்களுக்கு, அதாவது எக்ஸ்பிரஷனுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து அவர் வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு புக்காக வெளியிட்டார். அவர் இதை வந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறமா முதல்ல ஒரு சப்போர்ட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமேஷன் இண்டஸ்ட்ரி தான். அப்போ இருந்த டிஸ்னி 2D அனிமேஷன் இண்டஸ்ட்ரி எல்லாருமே இவரோட ரெஃபரன்ஸை வந்து யூஸ் பண்ணி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது வந்து கார்ட்டூனாக இருந்தாலும் இப்போ இவரோட இந்த புக்கு வந்து ஹைப்பர் ரியலிஸ்டிக்காக, அதாவது ஏஐலாம் வரா மாதிரி முகபாவங்களில் பேச வைக்கிறதுக்கு தேவையான ரெஃபரன்ஸை வந்து இவரோட புக்கில் இருந்து தான் வந்து நிறைய பேர் கற்றுக்கிட்டு இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வந்து இவர் குளோபல் ஆக்குறார். எல்லாத்துக்கும் ஒரே நேமை கொண்டு வர்றார். ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனுக்கும் இதுக்கு முன்னாடி வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு இருக்கும். சர்ப்ரைஸ்னா வெறும் ஒரு முகபாவம் கிடையாது. சர்ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் ப்ரோ ரைஸ் ஆகும், அதுக்கப்புறம் சீக் ரைஸ் ஆகும், ஸோ இந்த மாதிரி ஐ வைடர் ஆகும், இந்த மாதிரி மல்டிபிளாக நிறைய மசில்களோட கூட்டாக இருந்து உருவாகிற ஒரு எக்ஸ்பிரஷன் தான் அப்படிங்கிறத வந்து அவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ இதன் மூலமாக ஒவ்வொரு மசிலோட மூமெண்ட்டையும் தனித்தனியாக பிரித்து எழுதினார். ஸோ ஒரு ஹாப்பி, ஒரு சேடு, ஒரு சர்ப்ரைஸ், இந்த மாதிரி எந்த எக்ஸ்பிரஷனாக இருந்தாலும் எந்தெந்த மசில்கள், அதாவது முகத்தில் இருக்கிற எந்தெந்த தசைநார்கள் மூமெண்ட்டால எந்த எக்ஸ்பிரஷன் கிரியேட் ஆகுறது அப்படின்றத வந்து இவர் தெளிவாக எழுத ஆரம்பிச்சார். எந்தெந்த துறைகளில் வந்து இதை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் சர்ஜன், அதாவது ஃபேஷியல் காஸ்மெட்டிக் சர்ஜன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி சைக்காட்டிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் போலீஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போது கார்களில், ஐஎண்டு கார்களில், இந்தியாவில் கூட சில காரில் வந்துச்சு, ஐஎண்டு கார்களில் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்க. ஸோ எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு காஸ்மெட்டிக் சர்ஜன். ஒரு சிலருக்கு வந்து டிஃபால்ட்டாகவே ஒரு சேடு ஃபேஸ் இருக்கும், அதாவது லிப் கார்னர் வந்து டவுனில் இருக்கும். அது பார்க்குறதுக்கு அவங்க எப்பயுமே சோகமாக இருக்கிற மாதிரியே தெரியும். ஸோ அதனால் அவர் அந்த காஸ்மெட்டிக் சர்ஜன் வந்து இந்த லிப் கார்னர் டவுனை தூக்கி வைப்பார், அதாவது லைட்டாக ஸ்மைலியாக இருக்கிற மாதிரி தூக்கி வைப்பார். அந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு எந்த மசிலை நகர்த்தணும் அப்படிங்கிற ரெஃபரன்ஸை வந்து இந்த பவுல் எக்மேனோட புக்கு, அதை படிச்சிருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். ஸோ அந்த அனாட்டமி தெரிஞ்சாதான் எந்த மசிலை புல் பண்ணால் அந்த எக்ஸ்பிரஷன் வந்து கிடைக்கும், இவங்களோட அந்த சோகமான மூஞ்சை மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த காஸ்மெட்டிக் சர்ஜன் வந்து இந்த ஃபேஷியல் ஆக்ஷன் கோடிங் சிஸ்டத்தை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து இன்னொன்று சைக்காட்டிஸ்ட் ஏன் இதை தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்கலாஜிக்கலாக நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களோட மனநிலை எப்படி இருக்குது, நீங்கள் சோகமாக இருக்கீங்களா, நீங்கள் உள்ள எண்ணத்தை யோசிக்கிறீங்க, உங்களோட உள்ளுணர்வுகள் எப்படி இருக்குது, உங்களோட பாடி லாங்குவேஜுக்கும் உங்களோட மசில் மூமெண்ட்டுக்கும் முகபாவனைகளுக்கும் முரண்பாடு இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து சைக்காட்டிஸ்ட் வந்து இதை படிக்கிறாங்க. அடுத்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் வந்து இதை ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் இதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து ஒரு கிரைம் பண்ண ஒருத்தனை, இல்லை ஒரு சைக்கலாஜிக்கலாக பிரச்சனை இருக்கிற ஒருத்தனை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இந்த மாதிரி கோடர் வந்து, ஃபேஷியல் கோடர் வந்து கூட இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இவங்க கிட்ட கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவன் சிரிச்சுக்கிட்டே பேசுகிறான், உள்ள சோகமாக இருக்கானா, இல்லை சோகமாக பேசுகிறான் உள்ள சிரிச்சிட்டு இருக்கானா, பொய் சொல்கிறானா, உண்மை உள்ள இருக்கா வெளியே இருக்கா, இவனோட பேச்சுக்கும் இவனோட முகபாவத்துக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிறத வந்து ஆராய்வாங்க. ஸோ அதனால் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லையும் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நான் சொன்னது காரில் வந்து இதை ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரில் ஒரு சிறிய அளவு தான் யூஸ் பண்ணுறாங்க. காரில் வந்து இதை ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் ஓட்டும் போது காருக்கு முன்னாடி அந்த இதில் வந்து ஒரு கேமரா இருக்கும் ஸ்டேரிங்கில். அந்த கேமரா வந்து உங்களோட முகபாவனைகளை அப்சர்வ் பண்ணும். நீங்கள் வந்து ரொம்ப வைலண்ட்டாக இருக்கீங்க, ரொம்ப கோவமாக யார் கூட ஃபோனில் கத்திட்டு போகிறீங்கன்னா நீங்கள் அப்செட்டில் இருக்கீங்கன்றத வந்து யூஎஸில் இருக்குது. நீங்கள் வந்து யார் கூட சண்டை போட்டுட்டு ஒரு அப்செட்டில் இருக்கீங்க, ஒரு சோகத்தில் இருக்கீங்க, நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஆக்சிடெண்ட்டை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற போலீஸ்க்கு வந்து
இன்ஃபர்மேஷன், இந்த கார்ல வந்து இருக்கிற ஒரு மனநிலை சரியில்லை அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஐஎன் டெக்னாலஜில கார்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி இங்கேயும் சில கார்கள் இருக்கு, ரொம்ப லோ லெவல்ல யூஸ் பண்றாங்க. அதாவது உங்களோட கண் மசில் வந்து அப்படியே ட்ரௌசியா தூங்குற மாதிரி சுருங்குச்சுன்னா, நீங்க தூங்க போறீங்க, நீங்க வந்து தூக்கத்துக்கு போயிட்டீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு உங்களுக்கு வந்து கார் வந்து வார்னிங் கொடுக்கும். நிறுத்து, காரை நிறுத்து, உனக்கு வந்து ரெஸ்ட் தேவை அப்படிங்கறத வந்து கார் வார்ன் பண்ணும். ஸ்டேரிங்லயும் ஒரு விதமான வைப்ரேஷனை கொடுக்கும், நீங்க வந்து தூங்குறீங்க, உங்களை எழுப்பணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா விபத்துகளை தடுக்கிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்றாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும் ஃபேக்ட்ஸ்னா என்ன, யாரெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு. ஸோ இதை நான் எப்படி கத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எரிகா ரோசன்பர்க் இவங்க வந்து எக்மேன் கிட்ட இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கத்துக்கிட்டாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்னா இந்த எரிகா ரோசன்பர்க். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க. இவங்க டாக்டர் கூடவே சில வருடங்கள் பயணிச்சு அவரோட ரிசர்ச்சுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. அதாவது இவங்களோட லைவ் கிளாஸ், அதாவது இந்தியால இருந்து ஒரு பேட்ச் போச்சு, ஃபர்ஸ்ட் பேட்ச்னு சொல்லலாம். மேபி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பேட்ச்ல நானும் ஒரு ஆளு. இவங்க எடுத்த ஆன்லைன் கோர்ஸ்ல நானும் கலந்துக்கிட்டு இவங்க கிட்ட இருந்து நான் இந்த ஃபேஷியல் ஆக்ஷன் கோடிங் சிஸ்டத்தை வந்து கத்துக்கிட்டேன். நான் சொல்லாத ஒரு மிகப்பெரிய துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஷியல் ஆக்ஷன் கோடிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் மூவிஸ், லைவ் ஆக்ஷன் மூவிஸ், அதுக்கப்புறமா கேமிங். ஸோ இப்போ வர கேமிங் எல்லாமே ஹைப்பர் ரியலிஸ்டிக்கில் இதை வந்து இந்த ஃபேஷியல் ஆக்ஷன் கோடிங் சிஸ்டம் தெரிஞ்சவங்கள வச்சு யூஸ் பண்ணுறாங்க. மேபி இப்போ ஒரு கேம் நீங்கள் விளாட்றீங்க, அந்த கேமில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து இமீடியட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகணும். இப்போ கேமில் நீங்கள் எதிரில் இருக்கிற ஆளை சுடலாம், ஆனா இப்போ வர கேம் எல்லாம் நீங்க என்ன வேணா செய்யலாம். எதிரில் இருக்க ஆளை சுடலாம், உங்க காரை நீங்களே சுடலாம், உங்க தலையில நீங்களே சுட்டுக்கலாம். ஸோ அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மனநிலை இமீடியட்டா மாறணும். அதாவது கேம்ல இருக்கிற அந்த கேரக்டரோட மனநிலை மாறணும், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனும் ஹைப்பர் ரியலிஸ்டிக்கோட மாறணும். மாறி அது இமீடியட்டா உங்களுக்கு கேம் விளையாடும் போதே நீங்க அதை பார்க்குற மாதிரியான அளவுக்கு இன்னைக்கு தொழில்நுட்பங்கள் வந்து வளர்ந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல வேலை செய்யறதுக்காக தான் நான் வந்து இந்த ஃபேஷியல் ஆக்ஷன் கோடிங் சிஸ்டம் அப்படிங்கிறத வந்து கத்துக்கிட்டேன். இது எப்படி யூஸ் ஆகும், ஒரு கோடு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன், ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் வந்து கோடு பண்ணுவேன். இதில் வந்து எந்தெந்த சதை நார்கள் மூவ் ஆயிருக்கு, எந்தெந்த சதை நார்கள் வந்து மூவ் பண்ணி எந்த விதமான எக்ஸ்பிரஷனை இது கிரியேட் பண்ணியிருக்கு, எந்தெந்த மசில்களை மூவ் பண்ணால் இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து டீகோட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதுக்கேற்ற எக்ஸ்பிரஷனையும் கிரியேட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க, இல்லை சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மசில், அதாவது வாயில் இங்கிருந்து இங்கே ஒரு மசில் வரும். இதோட பேர் வந்து பக்சினேட்டர். இந்த பக்சினேட்டர் மசில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க குடிக்கிற தண்ணியையோ இல்ல நீங்க சாப்பிடுற சாப்பாட்டையோ உங்க 2 பற்களுக்கு நடுவுல தள்ளிவிடும். நீங்க சும்மா குடிக்கிற மாதிரியோ இல்ல சாப்பிடுற மாதிரியோ உங்களோட வாயை பண்ணி பாருங்க. இங்க இருந்து இங்க வர இந்த மசில் பல்லுக்கு நடுவுல இந்த உணவு பொருட்களையும் தண்ணியோ ஜூஸோ எதா இருந்தாலும் அதை வந்து தள்ளிவிடும். இதுதான் இதோட வேலை. இந்த மாதிரி நிறைய மசில்கள் தனித்தனியா தங்களோட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த ஃபேஷியல் ஆக்ஷன் கோடிங் சிஸ்டத்தை நான் கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம இங்க நிறைய பேருக்கு கத்துக் கொடுக்குறேன். இதுல பாத்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து கார்ட்டூன், இன்னொன்னு வந்து ஹைப்பர் ரியலிஸ்டிக். இது ரெண்டுமே வந்து நான் வந்து கத்துக் கொடுக்குறேன். அது கூட 3D மாடலிங், இது மூணுத்தையுமே சேர்த்து ஒரு பேக்கேஜா நான் வந்து கத்துக் கொடுக்குறேன். உண்மையிலேயே இது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மேபி எங்கேயோ இருக்கிற ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ இது வந்து தேவைப்படும். அதனால உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரொஃபஸரா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச எஜுகேட்டர் யாராவது இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் யாராவது இருக்கலாம். அங்கிருந்து இன்னும் பல ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ போய் சேர்ந்ததுன்னா மேபி அவங்க வந்து நம்மளை தொடர்பு கொண்டு நம்ம கிட்ட இதை கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நீங்க இதை கத்துக்கிறதுக்காக என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். உண்மையிலேயே வந்து 12th படிச்சிருந்தாலே போதும், இதை கத்துக்கலாம். ஒன்றும் பெரிய சர்டிஃபிகேட்லாம் ஒன்றும் நம்ம கொடுக்க போறதில்லை. சர்டிஃபிகேட்டும் தேவை கிடையாது. ஆனால் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா ப்ளஸ் பாயிண்ட். டிகிரி முடிச்சவங்களுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இப்பெல்லாம் வந்து டிகிரி கம்பல்சரியா கேட்குறாங்க. ஸோ அதனால நீங்கள் அந்த பெரிய நிறுவனங்களுக்கு போகும்போது இது வந்து ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, எந்த மாதிரியான டிகிரி நீங்கள் கேட்கலாம். உண்மையிலேயே இந்த டிகிரி தான் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு டிகிரி வேணும். வெளிநாடுகளில் வேலை வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதில் நான் கற்றுக் கொடுத்த சில பேர் மோர் தென் 1.5 lakh per month சேலரி வாங்குறவங்கலாம் இருக்காங்க. நிறைய பேருக்கு ஃப்ரீயாகவே கற்றுக் கொடுத்துருக்கேன். இப்போ ஃப்ரீயாலாம் நம்ம பண்ணுறது கிடையாது. உண்மையிலேயே வந்து ஒரு அமௌண்ட் இருக்குது. மேபி கஷ்டப்படுறவங்க அப்படின்றது தெரிஞ்சதுன்னா மேபி நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல வந்து நாம வந்து இதை சொல்லித்தரலாம்.
திரும்பவும் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு இது தேவையில்லாத ஒரு டாப்பிக்காக இருக்கலாம், தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கலாம். கண்டிப்பாக எங்கேயோ இருக்கிற ஒரு சிலருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுற யாருக்காவது கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு உங்களோட ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்களோட குரூப்லேயோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட இருக்கிற ஏதாவது நல்ல விஷயத்தை எடுங்க. உங்களுக்கு ஒரு வேளை பிடிக்கல, ஒரு சில விஷயங்கள் எனக்கு இது தேவையில்லை, இது தேவையில்லாத டாபிக், இது அதை விட்டுருங்க, அவாய்ட் பண்ணுறங்க. ஸோ பாசிட்டிவ் மட்டும் யோசிப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பாசிட்டிவ் வைப் என் கூட இருந்தால் வளர்ச்சி மட்டும் தான். என் கூட இருந்து வளர்ந்து நல்ல நிலைமைக்கு வந்த நிறைய மாணவர்கள் இருக்காங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் வைப் தான் என்னோடது. அந்த பாசிட்டிவிட்டியை மட்டும் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த பாசிட்டிவிட்டியை மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக எங்கேயோ இருக்கிற ஒருத்தருக்கு இது ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும். எங்கேயோ லாலா குண்டாலையும் கொருக்குப்பேட்டையிலையும் பாண்டியன் தேட்டர்கிட்டையும் குல்ஃபி ஐஸ் வித்துட்டு இருந்த நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறேன்னா காரணமே பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன் இண்டஸ்ட்ரியும் எனக்கு தெரிஞ்ச இந்த ஆர்ட்டும் எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபேஷியல் ஆக்ஷன் கோடிங் சிஸ்டம் மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களையும் இது ஒரு படி உயர்த்தும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்க. ஒரு நல்ல பேக்கேஜில் வந்து நம்ம வந்து இதை பண்ணலாம். இதோட ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ ஏஐ ரிலேட்டடாகவும் இதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச நல்ல விஷயத்தை எடுங்க. ஏதாவது பிடிக்கலைன்னா விட்டுருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாசிட்டிவ் மட்டும் பேசுவோம், பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்குவோம். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.